ஹாய் கைஸ், நம்ம இப்போ வந்து தேர்ட் ஸ்டெப்பில் இருக்கோம். ஸோ அதெல்லாம் பார்த்து ரீகால் பண்ணிடலாம். ஸோ ஃபஸ்ட் ஸ்டெப் வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷ் ஃப்ரம் ஆப்ரேட்டிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ ஃபஸ்ட்டு நெட் ப்ராஃபிட்டோட நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வர்றது வந்து நம்ம நான் கேஷ் அண்ட் நான் ஆப்ரேட்டிங் ஐட்டம்ஸ் செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறோம். அதுலேருந்து வர்ற ஆன்சர் வந்து நெட் ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் பிஃபோர் ஒர்க்கிங் கேபிட்டல் சேஞ்சஸ். இப்போ மூணாவது ஸ்டெப் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இந்த ஸ்டெப் தான் பார்க்க போகிறோம். டிக்ரீஸ் இன் கரண்ட் அசெட்ஸ், இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ். இதை ஏன் ஆட் பண்ணுறோம், இதெல்லாம் ஏன் லெஸ் பண்ணுறோம், இதெல்லாம் எந்த மாதிரியான சேஞ்சஸ்லாம் வருது அப்படின்றத இப்போ விளக்கமாக பார்த்துடலாம். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இப்போ ஒரு கரண்ட் அசெட்ஸ் வந்து எப்போ இன்க்ரீஸ் ஆகும்? நீங்கள் ஒரு கரண்ட் அசெட்டை வாங்கும்போது கரண்ட் அசெட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். கரண்ட் அசெட்ஸ் வாங்கும்போது பணம் உள்ளே வருமா, வெளில போகுமா? பணம் வந்து கண்டிப்பாக வெளியே போகும். அப்போ கேஷ் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். கரெக்டாக? அதுக்கு எப்போ வந்து கரண்ட் அசெட்ஸ் டிக்ரீஸ் ஆகும்? நீங்கள் இந்த கரண்ட் அசெட்டை வித்துட்டீங்க அப்படின்னா கரண்ட் அசெட்ஸ் டிக்ரீஸ் ஆகும். அப்போ விற்கும் போது பணம் உள்ளே வருது, அதனால் கேஷ் இன்க்ரீஸ் ஆகுது. கரண்ட் லைபிலிட்டி வந்து போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும் இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம யாருக்குமே பே பண்ணவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ கேஷ் வந்து இன்க்ரீஸ் ஸ்டேட்டஸில் இருக்கும். கரெக்டாக? கரண்ட் லைபிலிட்டிஸ் எப்போ டிக்ரீஸ் ஆகும்? நம்ம யாருக்காவது பே பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ என்ன ஆகும்? கேஷும் குறைஞ்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ எதெல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆகுதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இன்க்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸ் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் டிக்ரீஸ் இன் கரண்ட் லைபிலிட்டிஸும் கேஷ் இன்க்ரீஸ் பண்ணும். 2 இன்க்ரீஸையும் நம்ம ஆட் பண்ணுறோம், 2 டிக்ரீஸையும் நம்ம லெஸ் பண்ணுறோம். ஓகேவா? அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ இதில் ஃபஸ்ட்டு சர்ப்ளஸ் கொடுத்துருக்காங்க, க்ளோசிங் மைனஸ் ஓப்பனிங் முடிச்சிட்டோம். ட்ரேட் ரிசீவபிள், அசெட், கரண்ட் அசெட்டு. ஸோ அசெட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அசெட் இன்க்ரீஸ் நம்ம என்ன பண்ணுறோம்? இங்கே காமிக்கிறோம், கரண்ட் அசெட்ஸ் லெஸ் பண்ணுறோம். ஓகேவா? அடுத்து அக்யூமுலேட்டட் டெப்ரிசியேஷன் செப்பரேட்டாக நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுவோம். அவுட்ஸ்டாண்டிங் ரெண்ட் வந்து என்ன பண்ணுவோம்? இட்ஸ் அ லைபிலிட்டி. லைபிலிட்டி என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. லைபிலிட்டி இன்க்ரீஸ் வந்து இங்கே ஆட் பண்ணுறோம். சரியா? ப்ரீபெய்ட் இன்சூரன்ஸ் அசெட் வந்துட்டு என்ன பண்ணுறோம்? டிக்ரீஸ் ஆயிருக்கு. அசெட் டிக்ரீஸ் நம்ம இதில் தான் போடுவோம். ஓகே, இங்கே. அடுத்து குட்வில் வந்து என்ன ஆயிருக்கு? டிக்ரீஸ் ஆயிருக்கு. குட்வில் டிக்ரீஸ் ஆச்சுன்னா அமார்டைசேஷன் அர்த்தம். ஸோ அமார்டைசேஷன் இங்கே தனியாக எடுத்துக்கிறோம். ஓகே, 40,000. அடுத்தது என்ன இருக்குது? இன்வென்ட்ரி. ஸ்டாக் வந்துட்டு என்ன ஆயிருக்கு? இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் இன்க்ரீஸு இங்கே கரண்ட் அசெட்டில் காமிச்சிட்டோம். ஸோ இது எல்லாத்தையும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ லாஜிக் வந்து இதுதான். ஏன் இன்க்ரீஸ் ஆகுது, டிக்ரீஸ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்க்ரீஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆட் பண்ணுறோம். டிக்ரீஸ் எல்லாம் லெஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் கான்செப்ட். சரியா? இதை பேஸ் பண்ணி இதை ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வரும். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், திரும்ப எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.